வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. என்னப்பன் சிவபெருமான் எங்கும் நிறைந்த லிங்கமாய் தானா உருவாகி சுயம்பு லிங்கமாய் எல்லா இடத்திலையும் அநேக இடங்கள்ல நம்ம சுயம்புலிங்கமாய் தரிசிக்கிறோம். நமக்காக சுயம்புலிங்கமாய் வந்து அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி எல்லா இடத்திலையும் சுயம்புலிங்கமா வராருன்னா அதுக்கு மூலாதாரமா ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? அப்படி மூலாதாரமா இருந்து எல்லா இடத்திலும் எங்கும் நிறைந்த லிங்கமா இருக்கக்கூடிய என் அப்பன் சிவபெருமான் சொக்கநாதரா நமக்கு அருள் புரிந்துகிட்டு இருக்கக்கூடியவரை தான் நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவுல மதுரையம்பதியில் உள்ள சொக்கநாத பெருமானை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னால நீங்க முதல் முறையா ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற மாதிரி எப்பவுமே அதான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லதாக நடக்க, உலகமே நல்ல ஒரு வழியில அழகாக, அமைதியாக, ஆரோக்கியமாக, எல்லோருக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் இப்படி கிடைச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பதிவுக்குள்ள போலாம். மதுரையம்பதிக்கு யாரு தலைவி, யாரு மகாராணி? இந்த மதுரையம்பதிங்கிறது நம்மளுடைய மதுரை மாநகர் தான் இல்லையா? தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய மதுரை மாநகரின் ராணி யாரு? நம்ம அம்மா மதுரை மீனாட்சி அம்மா தான். அம்மானாலே கேட்டதெல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க. குழந்தைகளுக்காக தான் அவங்க இருக்கிறதே, அப்படித்தானே? அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மைக்கும் என் அப்பன் சிவபெருமான் சொக்கநாதருக்கும் இப்பதான் திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு. அம்மைக்கும் அப்பனுக்கும் திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப பெருசா விசேஷமா உலகமே பார்க்கக்கூடிய அளவுல அவ்வளவு பெரிய விசேஷமா நடந்திருக்கு. அதையும் எல்லோரும் எல்லா டிவி சேனல்கள்லயும் நம்ம லைவ்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாருங்களேன், கள்ளழகர் யாரு? மீனாட்சியோட அண்ணா. அவரு அழகர் கோவில்ல இருந்து வர்றதுக்குள்ள இங்க திருமணம் முடிஞ்சு போயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு? சரி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக, பக்தர்களுக்காக வைகை ஆற்றுல இறங்குவாரு. அதான் அழகர் ஆற்றில் இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்களேன். வருஷா வருஷம் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குறதுங்கிறது அவ்வளவு பெரிய விசேஷமா நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். உலகமே பார்க்க ஒவ்வொரு வருடமும் மீனாட்சி திருக்கல்யாணமும் தேர் திருவிழாவும், சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் தேர் திருவிழாவும், அதற்கப்புறம் வைகை ஆற்றுல கள்ளழகர் இறங்குறதும் எவ்வளவு பெரிய விசேஷங்களா நம்ம எல்லோருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த கொண்டாட்டங்களை நம்மளுடைய வாரிசுகள், நம்மளுடைய குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயும் காமிக்கிறோம். எப்படி வழிபடணும், இவர்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க நம்ம நாட்டுக்கு, அதாவது மதுரையம்பதிக்கு ராணியாயிருந்து எப்படி பக்தர்களுக்கு, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் அம்மா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொக்கநாதர் கால் படாத இடமே இல்லைங்க. மதுரையம்பதியில நான்மாட கூடல்ல அவரு திருவிளையாடல் பண்ணாத இடம் இருக்கா? எந்த இடத்துல அவர் கால் படாம இருக்கு? நம்ம கோவிலுக்கு போயிட்டும் அந்த நான்மாட கூடல்ல அந்த தெருக்களில் நடக்கும் போதும் நமக்கு இந்த இடத்துல தானே அப்பன் சிவபெருமான் நடந்திருக்காரு, இந்த இடத்துல தானே அம்மா நகர்வலம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நமக்கு பூரிப்பா இருக்கு இல்லையா? இது எல்லாமே திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல இருக்கு. அதோட இல்லாம அதனோட லைவ் காட்சியா தான் நம்ம இப்ப கண்ணு முன்னாடி இந்த தொலைக்காட்சி, இந்த சயின்ஸ் அதிகமா வளர்ந்ததுனால நம்ம போக முடியாதவங்க கூட நேருக்கு நேரா ஒவ்வொரு தொலைக்காட்சியையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கெல்லாமும் சிவபெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், திருவிளையாடற் புராணத்துல போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்திரன், தேவேந்திரன், அவர் யாரு? தேவர்களுக்கெல்லாமே தலைவர். தேவர்கள், முனிவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே அவரு தலைவரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப தேவலோகத்துல
விஸ்வரூபன் அப்படிங்கிறவன், அவனுடைய அண்ணன் விருத்திதராசுரன் அப்படிங்கிறவன், இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மக்களுக்கும் எப்ப பாரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அசுரர்களுக்கு இதுதான் வேலை போல இருக்கு, யாரையும் ஃப்ரீயா விட மாட்டாங்க. எப்ப பாரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்த உடனே ரொம்ப கோவப்பட்ட இந்திரன் அவங்க 2 பேத்தையும், விஸ்வரூபனையும் விருத்திதராசுரன் இவங்க 2 பேத்தையும் கொன்னுடுறாரு. கொன்ன உடனே இவங்க 2 பேருமே பாருங்களேன் அந்தணர்கள். அந்தணர்கள்னா பிராமணர்கள். அவங்கள கொன்னாலே, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், பிராமணர்களுக்கு ஏதாவது செஞ்சோம்னா, அதாவது துவேஷம் பண்ணினாலோ அவங்கள ஒரு வார்த்தை திட்டினா கூட அது பிரம்மஹத்தி தோஷம் வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அத போல இந்திரன் இவங்க 2 பேத்தையும் கொன்னுட்டாங்க, அசுரர்கள்ங்கிறதுனால கொன்னுட்டாங்க. ஆனா அவங்க 2 பேருமே பிராமணர்கள் அப்படிங்கிறதுனால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்தா அவர்களால செயல்படவே முடியாது. பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா செய்ய முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியாது, தானா எதையும் பண்ண முடியாது. ஏன் தூங்கவும் முடியாது, உட்கார முடியாது, ஏந்திருக்க முடியாது. ஒரு மனநிலை பிறண்ட மாதிரி அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா சிந்தை நல்லா இருக்கும், நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற ஆவல் இருக்குமா. ஆனா எதுவும் பண்ண முடியாது, உட்கார்ந்தா உட்கார்ந்த இடத்துல, படுத்தா படுத்த இடத்துல, பார்க்கும்போதே அப்படி இருக்கும். அவர்களுக்கு ரொம்ப தொந்தரவாகவும் இருக்கும். இதுதான் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்றாங்க. அப்படி இந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டான். தன்னுடைய அந்த தேவேந்திர உலகத்திலையும் தேவலோகத்தையும் ஒன்னும் ஒரு வேலையும் செய்ய முடியல, யாரையும் கவனிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவன் என்ன பண்றான், போய் தன்னுடைய குரு இருக்காரு இல்லையா, அதாவது தேவர்களுக்கான குரு யாரு, பிரகஸ்பதி, அவர்கிட்ட போய் வேண்டி நிக்கிறான். குருவே, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நான் தேவர்களுக்காகவும் முனிவர்களுக்காக தான் அந்த அசுரர்களை கொன்றேன். ஆனா அவர்களை கொன்றதுனால எனக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை எப்படியாவது நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதியான குரு பகவான்கிட்ட வேண்டாங்க. உடனே குரு பகவான் சொல்றாரு, நீ இந்த உலகத்தில் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் போய் என்ன இருக்கு, சிவன் கோவில்கள் இருக்கோ அந்த சிவனை வழிபடு. உனக்கான அந்த நேரமும் அந்த இடமும் வரும் பொழுது உனக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் தானாவே விலகிடும் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய குருவான பிரகஸ்பதி சொன்னதை சிரம் மேற்கொண்டு ஒவ்வொரு இடமா இந்திரன் சுவாமி கும்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு சிவன் கோவில்கள்லையும் வழிபட்டுக்கிட்டோம். சிவன் அதாவது நடந்துதானே போகணும். அப்படி நடந்து போகும்போது எந்த இடத்துல சாயரட்ச வந்தாலும் சரி, காலையில வந்தாலும் சரி, மதியம் ஆனாலும் சரி, உடனே சிவனுக்கு பூஜை பண்ணிட்டே ஒவ்வொரு கோவிலாக போய்கிட்டே இருக்கான். எப்படி எல்லாம் போறான் அப்படின்னு சொன்னா, காசிக்கு போறான், கயாக்கு போறான், இன்னும் எங்கெங்க சிவன் கோவில்கள் இருக்கு எல்லா இடத்துக்கும் போறான். நம்ம திருவண்ணாமலை உள்பட எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்கான். வடநாடு எல்லாம் போயிட்டு தென்னாட்டுக்கு திருவண்ணாமலையிலையும் தரிசனம் பண்ணிட்டு அப்பயும் அந்த பிரம்மஹத்தி விலகவே இல்லை. நான் என்ன செய்யணும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வழிபட்டுட்டு வணங்கிட்டே அப்படியே நடந்து தென் திசை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் இந்திரன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கடம்ப வனமா இருக்கு. கடம்ப மரம் நிறைந்த பகுதி கடம்ப வனம் அப்படின்னு பேரு. நிறைந்த பகுதியா இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில அப்படியே நின்று கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு அப்படி நின்ன செகண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகிடுச்சு. அதாவது அது எப்படி உணர்ந்தானா, தான் ஒரு சுறுசுறுப்பான நிலைமையில வந்துட்டதா தனக்கான உணர்வுகள் அவன் உணர்ந்தான். அந்த பிரம்மஹத்தி தோஷம் போயிடுச்சுங்கிறத அந்த கடம்ப மரத்தோட நிழல்ல நிற்கும் போது, கடம்ப மரத்தின் அடியில நிற்கும் போது அதை உணர்ந்தான். உடனே தனது குருவுக்கு வணங்கி வழிபட்டு, மனதாலேயே வணங்கி வழிபட்டு, குருவே எனக்கு இந்த இடத்துல பிரம்மஹத்தி தோஷம் போயிருக்கு, நீங்க சொன்ன அந்த இடம் இதுவாதான் இருக்கும் போல இருக்கு, அந்த நேரமும் இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதிய வணங்குறான். வணங்கிட்டு சிவபெருமான, அப்பனே சிவபெருமானே, நான் எல்லா இடத்திலையும் சென்று வழிபட்டதற்குரிய பலனை இந்த இடத்துல இந்த கடம்ப மரத்துக்கடியில எனக்கு கொடுத்துருக்க, அதனால நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட உடல்ல இருந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் வெளியில போயிடுச்சு. பிரம்மஹத்தி வெளியில போனதுனால அந்த தோஷம் விலகுனதுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
எனக்கு உடல் முழுக்க ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு, நான் உணர்றேன் அதை. மிக்க நன்றி சிவபெருமானே, நான் இதற்காக உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி மனம் உருகி கண்ணீர் மல்க ரொம்ப அந்த இடத்திலேயே இந்திரன் வணங்கிட்டு இருக்கான் சிவபெருமான. அப்பொழுதுதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு பாருங்க. ஒரு பேரொளி, அதாவது கண்ணாலேயே பார்க்க முடியாத அளவு பேரொளி பிளம்பா சிவபெருமான் அவ்வளவு உயரத்துக்கு பேரொளியா நின்றுருக்காரு. இந்திரனுக்கு 1000 கண்களாம் பாருங்க. அந்த 1000 கண்களால அப்படியே சிவபெருமான பேரொளியா இருந்து நின்று நமக்காக இப்படி சிவபெருமான் காட்சியளிக்கிறாரே அப்படின்னு சொல்லி லிங்க ரூபமாய் தானாவே காட்சியளிக்கிறார். அப்படியே பேரொளி பிழம்பா நின்ன சிவபெருமான அப்படியே 1000 கண்களால வணங்கி அப்படியே தானே உணர்ந்து தன்னுடைய கண்களால கண்ணீர் மல்க வணங்கிட்டு இருக்கான் இந்திரன். உடனே அதாவது சுயம்புவா தானா வந்தாரா, பேரொளி பிழம்பா வந்தாரா, அதுதான் மூலமாம். அதாவது உலகத்தில் உள்ள எல்லா சுயம்பு லிங்கங்களுக்கும் மூலாதாரமாய் முதலில் வந்தது அந்த பேரொளி பிளம்பாய் வந்த அந்த சிவபெருமான் தான். அதனாலதான் சுயம்பு லிங்கத்துக்கு லிங்க சொரூபத்துக்கு முதல் லிங்கம் அப்படின்னு சொல்லி பெயர். இந்த பேரொளி பிழம்பா வந்தது இந்த சிவபெருமானதான் சொல்றாங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு பேரொளி பிழம்பா வந்த சிவபெருமான கண்ணார மனசார கண்ணீர் மல்க வணங்கி நின்னா. உடனே அதற்கப்புறம் சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. உடனே இந்திரனுக்கு தோணுது, ஏன் நம்ம இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சு, சரி கோவில் கட்டலாம் அப்படின்னு. ஏன்னா அங்க சுயம்பு ரூபமாவே லிங்கமும் உருவாயிடுச்சு, அதனால இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆசைப்பட்டாரு. உடனே யாரு இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய தேவதச்சன் இருக்கார் இல்லையா, மயன்னு பேரு அவர் பேரு. அவரு தேவதச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் தேவலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கட்டடங்களையும் சரி, சுவாமிக்கு வேண்டியது சரி, எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய தச்சன். அதனாலதான் அவர் பேரு தேவதச்சன்னு பேரு. அவர் பெயர் மயன். அவரை விட்டு கோவில் கட்டுறதுக்கு விமானத்தை படைக்க சொல்றாரு பாருங்க. எங்க அப்படின்னா தேவலோகத்திலேயே இந்திரலோகத்திலேயே அதை படைக்க சொல்றாரு. அதற்கு பேரு ஸ்ரீ விமானம் அப்படின்னு பேரு. அந்த விமானத்தை அங்கேயே மயன், தேவதச்சனான மயன் அங்கே ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு. அத உடனே 8 யானைகள் அந்த செஞ்சு முடிச்ச பிறகு அந்த ஸ்ரீ விமானத்தை 8 யானைகள் 8 பக்கமும் தாங்கிக்கிட்டு வர, அதற்குள்ள 32 மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் உட்கார்ந்து மந்திரம் சொல்ல அத இங்கே இந்த பூலோகத்திற்கு எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து இந்த கடம்ப மரத்தடியில அவருக்கு எங்க பேரொளி பிழம்பாய் சிவபெருமான் தெரிஞ்சாரோ அதே இடத்திலேயே கோவில் கட்டினான் இந்திரன். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ விமானம் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் இன்னைக்கும் சொக்கநாதருடைய இடமாக இருக்கு. மதுரை கோவிலில் சொக்கநாதர் இருக்கார் இல்லையா, அந்த இடம்தான் ஸ்ரீ விமானம், விண்ணொளி விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விண்ணுல இருந்து வந்திருக்கு இல்லையா, அதனால விண்ணொளி விமானம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அப்படி இந்திரனால் கோவில் கட்டப்பட்டு, அதுவும் ஸ்ரீ விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தை வைத்து தேவதச்சன் மயனால் கட்டப்பட்ட அந்த கோவில் தான் இன்றைக்கு நாம் வணங்கும் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் அருள் புரியக்கூடிய அந்த மதுரை கோவில். மீனாட்சி அம்மன் கோவில் சொக்கநாதருடைய ஸ்ரீ விமானம் மயனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் செய்து இங்கு கோவில் கட்டப்பட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்ய கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட அந்த தினம்தான் இந்த சித்ரா பௌர்ணமி தினம். அதனால சிவபெருமான் கிட்ட இந்திரன் வழிபட்டு, நான் எனக்கு தெரிந்ததை செய்திருக்கேன், அடியேனால முடிந்ததை செய்திருக்கேன், எனக்கு தங்களுடைய ஆசிகள் வேண்டும் அப்படின்னு திரும்பவும் கேட்கும்போது உடனே சிவபெருமான் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம், பக்தர்கள் எல்லோருமே என்னை, சிவனடியார்கள் அத்தனை பேரும் என்னை வணங்குற மாதிரி நீ பார்த்து அதே பேரொளி பிழம்பாய் நான் நின்னேன், அதையே மற்றவர்கள் எல்லாம் வணங்குற மாதிரி நீ இந்த இடத்துல இந்த கோவிலை வடிவமைச்சு கொடுத்திருக்க. அதனால ஒவ்வொரு வருஷமும்
சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்திரனாகிய நீ இங்க வந்து என்னையும் அம்மையும் வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையிட்டாரு. உடனே அதை போல ஒவ்வொரு வருடமும் இந்திரன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கு வந்து சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையும் வணங்குறதா ஐதீகம். இது எல்லாமே திருவிளையாடற் புராணம்ங்கிற புராணத்துல இருக்கக்கூடியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். சிவபெருமானை பற்றி ஒன்னா நம்ம தெரிஞ்சுக்க அவருடைய விளையாடல்களும் அவர் பக்தர்களுக்கும் மக்கள் மேலேயும் வச்சிருக்கிற அன்பும் ஆசையும் எவ்வளவு பெரியதுன்னு உணர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜென்மத்துல நம்ம சிவனை பத்தி சிலாகிக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பதிவுல நம்ம பார்ப்போம். பாய்.